friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண போறோம். இது எவ்வளவு ஈஸி அப்படினா நம்ம வந்து மசாலாவை அரைக்கிறோம், கோழியை உள்ள சேர்க்கிறோம், சமைக்கிறோம், முடிக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. வேற எந்த வேலையும் கிடையாது நமக்கு. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதை வந்து நாலா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி அதையும் இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி உள்ள சேர்த்துர்க்கேன். அதுக்கு அப்புறமா அழுத்தி எடுத்த கப்பில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய், அரை கப்போட குறைவா போதும் நமக்கு. கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 பல் பூண்டு, கூடவே அரை டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்படி இல்லைனா நம்ம வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா நல்ல கலர் வரதுக்காக 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வெறும் மிளகாய்த்தூளை இன்னொரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வாசனைக்காக ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் இந்த மசாலா சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூடான எண்ணெயில் நம்ம சேர்க்கும்போது லேசாக அந்த மாதிரி தெரிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கூடவே ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி அலசி சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாம் வெந்து கரெக்டான பதத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா மசாலாவும் நான் உள்ளே சேர்த்துட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா திக்காகிட்டே வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு வந்து நல்லா கரெக்டாக வரும். கரிஞ்சிடக்கூடாது. அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மசாலா வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் நல்லா கரெக்டாக ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய சிக்கனை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, ஏற்கனவே நம்ம மசாலாவில் உப்பு சேர்த்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் கழுவுனதுக்கப்புறமா அந்த தண்ணி ஓரளவுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கிரேவி மாதிரி ஆகிரும். அப்படி ரொம்ப கிரேவி மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் திக்காக வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நம்ம தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். ஏன்னா சிக்கன் வேகும்போது தண்ணி விடும். அதனால் நம்ம பார்த்துட்டு தண்ணி சேர்த்தா போதும். நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். அப்படி சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா வெந்து வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட செமி கிரேவி மாதிரி வரும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவியெல்லாம் கொஞ்சம் சுருங்கி சிக்கனோட அப்படியே நல்லா கோட் ஆகியிருக்கு. நல்லா சூப்பராக ஒரு மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே அந்த நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம எதிர்பார்த்த ஸ்டேஜ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துல மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் மசாலா ரெடி. இது வந்து ஒயிட் ரைஸ் கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா சப்பாத்தி அது கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் மசாலா வித் பிளெயின் ரைஸ் ரெடியாக இருக்குது. நமக்கு இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. அந்த மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவை அப்படியே எடுத்து நம்ம பிசைஞ்சு அந்த சாதத்தோடு சாப்பிடும்போது ஆஹா, அதுவும் வந்து சாதத்தை வந்து கொஞ்சம் குலைவாக வேக வச்சு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.